ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, உனக்கான நல்லதையும் நான் செய்வேன், உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு தானே என் நெற்றி பொட்டை தொட்டாய். இந்த அளவுக்கு நம்பிக்கையோடு என்னை வணங்கி வரக்கூடிய உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நான் தான் கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இப்போது உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலையெல்லாம் சரி செஞ்சு உன் மனசு காயங்களுக்கெல்லாம் மருந்து போட்டு உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்காக இந்த சாயப்பா நானே உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே நீ யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. ஏன்னா எல்லா மனிதரும் பார்க்குறதுக்கும் பழகிறவங்களுக்கும் நல்லவங்களா தெரிஞ்சாலும் அவங்கவங்க சூழ்நிலை மாறும்போது யார் எப்போ எப்படி நடந்துக்குவாங்கன்றதை சொல்ல முடியாது. நீ பொறுமையாக இருந்தீனா, நீ கவனமாக இருந்தீனா உன் வாழ்க்கையில் தப்பிச்சுக்கலாம். இந்த உலகத்து மனிதர்கள் எல்லாருமே சூழ்நிலை கைதிகள் தான். நீயே கூட பல சமயங்களில் சில தேவையில்லாத நேரங்களில் பல தவறுகளை செஞ்சு சிக்கலில் மாட்டியிருக்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. சூழ்நிலைகள் மாறும்போது மனித மனம் மாறியே தீரும். நீ பொறுமையாக இருந்தினா, அது உன் வார்த்தையாக இருந்தாலும் சரி அல்லது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கையோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உனக்கு பெருமை உண்டாகும். கோபப்படுவதில் சிக்கனமாக ஏழையைப் போல வாழ பழகு. அன்பு காட்டுவதில் பெருந்தயாள மனசுள்ள கோடீஸ்வரனாய் எல்லாரிடமும் அன்பு செலுத்தக்கூடிய ஆளாய் நீ நடந்துக்கிட்டினா, இந்த சாயப்பா அதுக்கு உரிய பலனை உன் கைகளில் கொடுப்பேன். பல சமயங்களில் நீ என்னதான் வேலை செஞ்சாலுமே கூட ஏதாவது உன்னை குறை சொல்லிக்கிட்டும் குத்தம் சொல்லிக்கிட்டும் உன் மனசை காயப்படுத்தும் மனிதர்களை நினச்சி நொந்து போகாதே. உன் மனசில் இருக்கக்கூடிய காயங்கள் என்ன, நீ எதை நினச்சி கவலைப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அதை சரி செய்வதற்காக தானே என் நெற்றி பொட்டை தொட சொன்னேன். இந்த சாயப்பாவின் நெற்றி விபூதியை தொட்ட உன் வாழ்க்கையில் இனி எல்லா பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கிட்டு நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ஆசைப்படுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசைகள் வரும்போது தான் அதை அடைவதற்காக என்ன செய்யணுன்ற சிந்தனை வரும். சிந்தனை சரியாக இருக்கும்போது அதற்கான முயற்சி அதிகமாகும். முயற்சி அதிகமாகி உழைப்பை கொடுக்கும்போது ஒரு கட்டத்தில் அது வெற்றியை கொடுத்து ஆசைகளையும் நிறைவேற்றிடும். ஆனால் ஆசைப்படுறது ஒரு அளவோடு இருக்கணும். உன் வாழ்க்கையில் உன் உழைப்பு மூலமாக கிடைக்கும் எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படலாம். ஆனால் அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கும் அடுத்தவனை அடித்து பழைக்கிறதுக்கும் அடுத்தவங்கிட்ட இருக்கிறது நமக்கு வரணுங்கிறதுக்கும் நீ ஒருபோதும் ஆசைப்படவே கூடாது என் செல்லமே. ஆசைகள் இல்லாத இப்படிப்பட்ட நேர்மையான வாழ்க்கையை நீ எப்போது தேடி போறியோ அப்போதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உனக்கு அமையும். இப்போ நீ எதை நினச்சி மனசு வருத்தப்படுறியோ, யார் அந்த மன வருத்தத்துக்கு காரணமானவர்களாக இருக்காங்களோ அவர்களுக்கு அதுக்குரிய தண்டனையை நான் நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். ஆனால் எல்லாமே உடனுக்குடனே நடந்துடணும்னு நினைக்காத. தாமதமானாலும் நிச்சயமாக தர்மம் வெல்லும். உனக்கான நீதியையும் உனக்கான வெற்றியையும் கூட இந்த சாயப்பா கண்டிப்பாக கொடுப்பேன். ஒருத்தருக்கு துணையாக ஆதரவாக நிற்கிறோன்றது அவங்க கூட போய் எப்பவும் பேசுகிறதும் பழகிறதும் கிடையாது. ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்காக நான் இருக்கேன்னு நீ போய் நிற்பது தான் சரியான ஆறுதலாக இருக்கும். அதே போல் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உன் தேடி வந்தால் நீ ஒரு ஆறுதலாக இருப்ப, ஒரு நல்ல வழிகாட்டுவ, மனசுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுப்ப, ஒரு நல்ல முடிவை சொல்லுவேன்னு உன்னை நம்பி வரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனசுள்ள பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. நீ என்னதான் வேணான்னு ஒதுங்கி போனாலும் உன்னை தேடி வந்து நலம் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு தான் உன்னுடைய கவலைகள் உன்னை விடாமல் துரத்துறத நான் பார்க்குறேன். இந்த கவலைகளையெல்லாம் நான் துரத்தி அடித்து உன்னை நன்றாக வாழ வைக்கணும்னு முடிவெடுத்து தான் என் நெற்றி விபூதியை தொட சொன்னேன். எப்போதும் உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய உன்னுடைய தன்மானம் ஒருபோதும் தோற்காது. உன்னை அவமதித்த மனிதர்கள் முன்பாக நீ வாழ்ந்து காட்டுவாய் என் செல்லமே. யாராவது உன்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசிட்டாங்க, நல்லா சிரித்து பேசினாங்கன்னா உடனே அவங்கள நம்பி உன்னை பற்றின எல்லாத்தையும் உளறிவிட. அப்புறம் கொஞ்சம் பாசம் காட்டினாலும் பதிலுக்கு அவங்க மேலே பல மடங்கு பாசம் காட்டி ஏமாந்து போகிறதும் அப்புறம் மனசு நொந்து போகிறதுமே உனக்கு வேலையாகி விட்டதல்லவா?
யார் பொய் சொல்கிறாங்க யார் உண்மை சொல்கிறாங்கன்னு கூட தெரியாமல் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்புறதும் எல்லாரும் உன்னை போலவே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நம்புறதும் சரி கிடையாது என் செல்லமே. இவ்வளவு வயசாகியும் இப்படியே நீ வெகுளித்தனமாக அப்பாவித்தனமாகவே இருந்தினா உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இனிமேலாவது இந்த போலியான உலகத்தையும் பொய்யான மனிதர்களையும் பற்றி தெரிஞ்சுக்கோ. உனக்கு ஆறுதல் சொல்ல வர்றவங்க கூட ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் உன் வீட்டில் என்ன நடக்குது மனசில் என்ன இருக்குன்னு ரகசியங்களை தெரிந்து கொண்டு போய் அந்த பக்கம் போய் உன்னை பற்றி பேசக்கூடிய பச்சோந்திகளாக தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு உன் வீட்டு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற ரகசியத்தையும் நீ யாரிடமும் சொல்ல வேண்டாம். உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. உனக்காக யாராவது வந்து உதவி செய்வாங்கன்னு மட்டும் யாரையும் நம்பாதே என் செல்லமே. நீ நல்லவனாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக ரொம்ப நல்லவனாக இருந்தீன்னா இந்த உலகம் உன்னை ஏமாளி கோமாளின்னு பேர் சொல்ல ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் பொறுமையாக கவனமாக சூதுவாதி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அடுத்தவன் விரிச்ச குழியில் விழுகாமல் அடுத்தவன் பறிக்கிற வலையில் விழுகாமல் நீ தப்பிச்சுக்கவும் முடியும். வசதியான வாழ்க்கைங்கிறது ஆடி காரும் 6 மாடி கட்டிடமும் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் மாத கடைசியில் கூட போய் யார்கிட்டையும் கையேந்தி நிற்காம இருக்கிறத வச்சு சமாளித்து சந்தோஷமாக வாழ்வது தான் இப்போதைய வசதியான வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்களுமே கூட மாதம் ஆரம்பத்தில் சம்பளம் வந்த உடனே எல்லா கடனையும் கொடுத்துட்டு 10 நாள் 15 நாளைக்கு அப்புறம் செலவு செய்ய காசு இல்லைன்னு சாப்பாடுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறதையும் கவலைப்படுறதையும் நான் பார்க்குறேன். அப்படி தேவையில்லாமல் ஆடம்பரமாக செலவு செஞ்சுட்டு கடனை கட்டிக்கிட்டே வாழாமல் தேவைக்கு மட்டும் செலவு செய்யக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருந்தீனா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறி விடலாம் என் செல்லமே. உன் கையில் 4 காசு இருந்தாதான் இந்த உலகத்துக்கு நீ யாருங்கிறதே தெரிய வரும். அந்த பணம் உன் கையில் இல்லாட்டினா உன்னை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதனால் உன்னுடைய ஒவ்வொரு உழைப்பையும் நீ சேமிப்பாக மாற்று. தேவைக்கு செலவு செஞ்சுட்டு எப்போவுமே முதல் செலவை சேமிப்பாக வைக்க பழகு. அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு மதிப்பும் மரியாதையும் உனக்கு நல்ல நிலையும் கௌரவமும் நல்ல மதிப்பும் கிடைப்பதற்கான வாழ்க்கையாக இருக்கும். உன் வாழ்க்கை இப்போ எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நான் மாற்ற தான் போகிறேன். ஆத்திரத்தில் பேசினாலும் கூட 1000 முறை யோசித்து பேசக்கூடிய ஆளாக இரு. தண்ணீரும் கோபத்தில் வரும் வார்த்தையும் ஒன்று தான். தண்ணியை கீழே கொட்டிட்டா மறுபடியும் அள்ள முடியாது. அதே போல் கோபப்பட்டு வார்த்தைகளை தூக்கி எறிஞ்சிட்டா மறுபடியும் அதை எடுத்துக்கொள்ள முடியாது தானே. இந்த ஞாபகத்தோடையே எப்போதும் யாரிடமும் கவனமாக பேசும் பழக்கத்தை உருவாக்கிக்கோ. உன் முகமெல்லாம் மலர்ந்து மகிழ்ச்சியோடு நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவில் தான் நாளைக்கு உன் விருப்பத்தை நிறைவேற்றி தரப்போகிறேன். நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களையும் உன்னுடைய பிரார்த்தனைகளையும் நான் இப்போதே எல்லாத்தையும் சரி செஞ்சு நாளைக்கு உன் கைகளில் கிடைக்கும்படி செஞ்சிடுறேன் என் செல்லமே. இப்போ நான் எந்த அளவுக்கு சிரித்த முகத்தோட புன்னகையோடு காட்சி தருகிறேனோ இதே புன்னகையை நாளைக்கு உன் முகத்தில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் வந்து கேட்டால் நிச்சயமாக அதை சரியான நேரத்தில் உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன்னு இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்குறேன்.